அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் 11,100 பேர் விருப்ப மனு பெற்று சென்றிருப்பதாக தற்போது அறிவாலய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். திமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்கள் விருப்ப மனு என்பது கடந்த 20ஆம் தேதி முதலாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதனை மீண்டும் கால அவகாசம் நீட்டித்து 5ஆம் தேதி வரையிலும் என்ற அடிப்படையில் வைத்திருந்தது. 6ஆம் தேதி வரையிலும் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருந்த நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் இந்த விருப்பமனு என்பது தாக்கல் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 20ஆம் தேதியிலிருந்து இன்று மாலை வரையிலும் 11,100 பேர் விருப்ப மனுவை பெற்றிருப்பதாகவும், அதே போல விருப்ப மனு பூர்த்தி செய்து 9,000 பேருக்கு கிட்டத்தட்ட விருப்ப மனு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் எத்தனை விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான எண்ணிக்கையை திமுக சார்பில் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருப்ப மனு பெற்றவர்களின் எண்ணிக்கை 11,100 பேர் எனவும் மீண்டும் தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை என்பது தற்போது 9,000 பேர் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றுடன் இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் 11,100 பேர் விருப்ப மனு பெற்று சென்றிருப்பதாக தற்போது அறிவாலய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். திமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்கள் விருப்ப மனு என்பது கடந்த 20ஆம் தேதி முதலாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதனை மீண்டும் கால அவகாசம் நீட்டித்து 5ஆம் தேதி வரையிலும் என்ற அடிப்படையில் வைத்திருந்தது. 6ஆம் தேதி வரையிலும் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருந்த நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் இந்த விருப்பமனு என்பது தாக்கல் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 20ஆம் தேதியிலிருந்து இன்று மாலை வரையிலும் 11,100 பேர் விருப்ப மனுவை பெற்றிருப்பதாகவும், அதே போல விருப்ப மனு பூர்த்தி செய்து 9,000 பேருக்கு கிட்டத்தட்ட விருப்ப மனு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் எத்தனை விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான எண்ணிக்கையை திமுக சார்பில் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருப்ப மனு பெற்றவர்களின் எண்ணிக்கை 11,100 பேர் எனவும் மீண்டும் தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை என்பது தற்போது 9,000 பேர் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றுடன் இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.